ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு நைட்டு சரியான மேட்ச்னு சொல்லலாம். சிஎஸ்கே வாசஸ் ஆர்சிபி. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே டிவி முன்ன தான் இருப்பீங்க ஈவினிங்கில். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு செம மேட்ச் இன்றைக்கி ரெண்டு டீமுக்கே வாய்வாசாவா போட்டின்னு சொல்லலாம். சென்னைக்கும் ஆர்சிபிக்கும் எந்த டீம் ஜெயிக்குதோ அவங்க உள்ளே போய்டுவாங்க. ஆர்சிபி ஜெயிச்சா சில பல ரன் ரேட் மூலயமா அவங்க உள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி காலையில் நம்ம விராட் கோலி பத்திரிகையாளரை சந்திச்சாருங்க. அப்போது தோனி பற்றி ஒரு நல்ல ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, ஏது சொல்லியிருக்காருன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். தோனி கோலி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் மேட்ச்லாம் விளையாடிருக்காங்க, நிறைய போட்டிகள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடிருக்காங்க. அதனால் அவங்களோட நட்பு உங்களுக்கு தெரியும். இதை தொடர்ந்து காலையில் கோலி என்ன சொன்னார்னா, தோனி மாதிரி ஒரு விளையாட்டு வீரரை நான் பார்த்ததே கிடையாது. என் வாழ்நாளில் தோனி ஒரு ரொம்ப முக்கியமான வீரர். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இதுதான் கடைசி ஐபிஎல் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது இல்லாமல் அவரும் நானும் ஒரே மைதானத்தில் விளையாடுறது இதுதான் கடைசி போட்டி. எனக்கு இது நினைச்சாலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த நைட் எனக்கு ரொம்ப முக்கியமான நைட். அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி நான் என்ஜாய் பண்ணி விளையாடுவேன். அது மட்டும் இல்லாமல் தோனி சாதனை உங்களுக்கு தெரியும். அவர் எந்த கிரவுண்டில் விளையாடினாலும் ரசிகர்கள் அவருக்குன்னு தனியாக கண்டிப்பாக வருவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகுந்த வீரர் அவருக்கு இந்த மேட்ச் லாஸ்ட்டு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் எந்த பிளேயராக இருந்தாலும் கடைசியில் அவங்களுக்கு ஓய்வுன்னு ஒன்று இருக்குது. அதனால் தோனி ஓய்வு அறிவிப்பார் நான் எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த போட்டி நான் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி விளையாடுவோன்னு சொல்லியிருக்காருங்க. ஆமாங்க, இவர் சொன்ன தகவலே தெரிஞ்சிச்சு. நம்ம தோனி லாஸ்ட்டு மேட்ச் இதுதான் நினைக்கலாம். ஏன்னா இந்த மேட்ச் தோத்துட்டார். நல்ல ரன் ரேட் ஆர்சிபி ஜெயிச்சா தோனிக்கு இதுதான் லாஸ்ட் மேட்சுங்க. பிளே ஆஃப்ஸு குவாலிஃபைடு ஆகாது. சப்போஸ் ஜெயிச்சு குவாலிஃபைட் ஆகிடுச்சுன்னா நம்ம எலிமெண்ட்ரி மேட்ச்சில் சென்னை கிரவுண்டில் ஒரு எலிமெண்ட்ரி மேட்ச் இருக்குது, ஃபைனல் மேட்ச் இருக்குது, குவாலிஃபையர் மேட்ச் இருக்குது. அதனால் எலிமெண்ட்ரியில் ஜெயிச்சு குவாலிஃபையர் வந்தால் கண்டிப்பாக நம்ம சென்னை கிரவுண்டில் தோனியை பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்னை அன்றைக்கி முக்கியமான மேட்ச்சு. எனக்கு சென்னை ஜெயிக்கிறதோட தோனி இன்னும் ஒரு 2 மேட்ச் ஆடுறது பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால் அதுக்குன்னே சென்னை ஜெயிக்கணும்னு நான் வேண்டுறேங்க. இன்னும் 2 மேட்ச், அதுவும் லாஸ்ட்டு மேட்ச் தோனி வேறு நம்ம கிரவுண்டில் சென்னையில் தான் நான் லாஸ்ட்டு மேட்ச்லாம் சொல்லியிருக்காரு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபைனல் போயிட்டு கொஞ்சம் கப் அடிச்சு கொடுத்தா தலை போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம். அது இல்லாமல் ஆர்சிபின்னு வேறு பயங்கரமாக ஃபார்மில் இருக்காங்க. அது நினச்சாலே பயமாக இருக்குது. ஒரு பக்கம் இது இருந்தாலும் ஒரு பக்கம் மழை வேறு இருக்குங்க. அங்கே 90% மழை பெய்யறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மேட்சே நடக்காமல் போயிடுச்சுன்னா ஒரு புள்ளி கிடைக்கும். அப்போ கூட சென்னை குவாலிஃபைர் ஆகிடும். அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் எந்த மாதிரி ஒரு அங்கே ஸ்டேஜ் என்னமாரி இருக்குது. இப்போ வரைக்கும் மழை தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்டேட்டஸ். அங்கே பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் சென்னை அணி குவாலிஃபைர் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நம்ம விராட் கோலி இதை பற்றி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.